பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அநேகர் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற மக்களாக தான் இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்துக்கு வழி என்ன, அல்லது சம்பாத்தியத்தை வர்த்திக்க பண்ணுகிறதற்கான வழி என்ன, சொசைட்டியில் நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்கான வழி என்ன, எப்படி நாம் வாழ வேண்டும், இப்படி பல சிந்தனையோடு கூட பலவிதமான பலருடைய ஆலோசனைகளை கேட்டு சிலர் ஏமாந்து போகக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய சொத்தை இழக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இது பல கோணல்களில் சில ஆசை வார்த்தைகளை கேட்டு ஓடி போகிற ஜனங்கள் உண்டு, அதாவது இழக்கிற ஜனங்கள் உண்டு என்று நான் உங்களோடு கூட பேசுகிறேன். எனவே இங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். சிலவற்றை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். எப்பொழுதும் இந்த செய்திக்கு தலைப்பாக ஆசீர்வாதத்திற்கான வேத டிப்ஸ் அப்படி என்ற தலைப்பு கொடுக்கிறேன். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது டிப்ஸ் டு கெட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு ஒரு டைட்டிலில் இதுக்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன். எனவே அந்த டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் பேச விருப்பப்படுறேன். பொதுவாக ஹெல்த் கான்சியஸுக்காக வேண்டி இந்த நாட்களில் நிறைய டிப்ஸு தனக்கு வந்ததெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும், பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதே நேரத்தில் டயபிட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதபடிக்கு எப்படி பொருட்களை பாதுகாக்கலாம், அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு அல்லது 2 நாள் 3 நாள் கெடாமல் இருக்கிறதுக்கு எதை செய்யணும், கொசு வராமல் இருக்கிறதுக்கு என்ன, எலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய டிப்ஸை கொடுத்து ஆரோக்கியத்துக்கான டிப்ஸுகளையும் நிறைய கொடுக்குறாங்க. இப்படி சமைச்சா கொலஸ்ட்ரால் வராது, அப்படி சமைச்சா. ஆக மொத்தத்தில் டிப்ஸுங்களை நான் பார்த்த வரையில் எல்லாமே ஹெல்த் கான்சியஸோடு கூட ஏதோ கொடுக்குறாங்க. அது யார் யாருக்கு எந்தெந்த விதத்தில் உதவியாக இருக்குன்றதை பற்றிய பிரச்சனை இல்லை. சிலருக்கு ஒத்து போகும், சிலருக்கு ஒத்து போகாது. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, சமாதானமாக இருப்பதற்காக, உங்களுடைய வீட்டார் யாவரும் நலமாக இருப்பதற்காக, உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகிறதற்காக உங்கள் கையில் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக இந்த டிப்ஸ் எடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கையில் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு இதை தோண்டிகிட்டே இருக்கிறாங்க. இதில் நிறைய யூடியூப் சேனல் மற்ற இது எல்லாமே பார்த்துட்டு கொண்டுட்டு இருக்காங்க. சரி, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நான் உங்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு, உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் வைத்துட்டு இருக்கிற டிப்ஸு இது, இந்த வேதாகமம். இதை இந்த 2 விரலில் டச் பண்ணுறதில்ல,
பக்கம் பக்கமாக பிரட்டி பார்த்து எடுத்து உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 17ஆம் வசனம் இங்கு ஏசாவை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கு நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில வேளைகளில் நம்மை தேடி வருகிற அந்த சூழ்நிலையில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் தட்டி உதைத்து விடுகிறோம். அதை பற்றி ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்லை. இந்த ஏசாவுக்கும் சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அந்த பங்கு அவனுக்கு இருக்கும்போது இது எதற்கு என்று சொல்லி அதை உதாசீனப்படுத்தி அவன் யாக்கோபுக்கு அந்த சிகப்பு கூழுக்காக விற்று போட்ட சம்பவத்தை பற்றி பார்க்குறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில வேளைகளில் நாம் குடும்ப பங்காக சிலவற்றை நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். என்ன பேசுகிறோன்னா, முதல்ல வந்தது அது வேண்டான்னு சொல்லியாச்சு, அதில் இருந்து எந்த காரியமும் இல்லை, ஆசீர்வாதமே இல்லை அப்படி என்று சொல்லுவாங்க. சிலர் இப்போ கூட ஜஸ்ட் நான் ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டு வருகிறேன். அதாவது தனக்கு கிடைத்த தேவ சித்தத்தின்படியாக ஒரு திருமண ஒழுங்கு ஆரம்பத்தில் கிடைத்ததை அக்செப்ட் பண்ணலை. அவங்களுடைய ஸ்டேட்டஸு மற்ற காரியங்களை பார்த்து விட்டு ஏதோ தேடி போய் அதுவும் செட் ஆகாமல் காலங்கள் கடந்து போகிறது. திருமண காரியங்களில் பார்க்கும்போது ஐயோ முதல்ல வந்தது நல்லது, இன்றைக்கு நாம் அதை தட்டி விட்டுட்டோம், அந்த ஒரு நல்லது ஒரு குடும்பம் கிடைக்கல, அப்படி ஒரு பேச்சு. அதே நேரத்தில் கன்சீவ் ஆகிறது இந்த நாளினுடைய வாலிப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா ஒரு வெல் செட்டிலான பிறகு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, கன்சீவ் ஆனாலையும் அதை தூக்கி போட்டுடுறாங்க, வேண்டான்னு கலைத்து விடுறாங்க, அல்லது அது தேவையில்லை என்று ஒதுக்கி காலங்களை கடத்தி போகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தவமாக இருந்தாலும் கிடைக்கவில்லை பாஸ்டர். ஏன் நானே இந்த காரியத்தை தீர்க்கமாக கேட்டிருக்கேன், இப்படி ஆனது உங்களுக்கு இந்த சான்ஸ் இருந்தது என்ன ஆச்சுன்னு. இல்லைங்க, ஒரு நல்ல செட்டில் ஆகிட்டு ஃபாரின் போய் ஏர்ன் பண்ணி நல்ல வசதியாக இருந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறமா குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைய வளர்க்க கொள்ள என்னென்னவோ காரணத்தை சொல்லும் போது இந்த உலக நடப்பை பார்த்து தான் நான் அதுக்கேற்ற பிரசங்கத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எங்கே தேடிட்டு அலைகிறீங்க? இங்கே வேதாகமத்தில் எல்லா ரகசியங்களும் இருக்கிறது, அதை நாம் பார்க்கறது இல்லை. ஏனென்று சொன்னால் அவரை அறிகிற அறிவு அல்லது வேதத்தை அறிகிற அறிவும் முதலாவது தேவை. அதுதான் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். யாரை ஆசீர்வதிக்கிறது? துன்மார்க்கனே, கோபக்காரனே, எரிச்சல் உடையவனே, தீமைக்கு தீமை செய்கிறவனே, அப்படி தீமையை செய்து கொண்டு இருக்கிற மக்களை எல்லாரையும் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கும். இட்ஸ் இம்பாசிபிள், முடியாத ஒரு காரியம். ஆனால் வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் எல்லா விதத்துலேயும் நான் ஆசீர்வாதமாக இருக்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்க வளமுடன் அப்படின்றோம். அவங்க எல்லாமே அதெல்லாம் அறிந்து நல்லா இருப்பா, சௌக்கியமாக இருக்கிறியா, ஆசீர்வாதமாக இரு அப்படின்னு யாரை பார்த்தாலையும் எங்கே பார்த்தாலையும் சொல்லுகிற காரியங்களை நாமும் காண முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கிடையும் அந்த காரியத்தை இருந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் வழக்கப்படுத்தி கொள்கிறதில்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில வேளைகளில் ஆசீர்வாதத்தை தேடியும் நமக்கு கிடைக்காமல் போகிறது. காரணம் என்னென்ன? இந்த சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைகிற மாதிரின்னுட்டு. இந்த வேதாகமும் உன் கையில் வச்சுட்டு இருந்து இதுக்குரிய ரகசியம், வாழ்க்கைக்குரிய ரகசியம், ஆசீர்வாதத்துக்குரிய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற விசுவாச பெருமக்களை, உங்களுக்காக சில டிப்ஸை
நான் கொடுக்கணுன்னுட்டு விருப்பப்படுகிறேன். ஏன்னு சொன்னால் இதில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் போது யாக்கோபு சொல்கிறா, எதை சொல்கிறன்னா, அந்த தூதனோடு கூட போராடும் போது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன். அப்போது அவர் எதிர்பார்க்கறது என்னென்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எல்லா மக்கள் மத்தியில் காணப்படுகிறத அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். சில வேளைகளில் வேதாகமத்தில் சொல்லுகிற உபாகமம் 28வது அதிகாரத்தை நாம் 1-12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கான வழிவகைகள் என்ன, நான் கீழே சொல்லப்படுகிற இந்த கற்பனை கட்டளைகளின்படி நடந்து கீழ்ப்படுவீர்களானால் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு கண்டிஷன் போடுற காரியத்தை பற்றி பார்க்குறோம். அது அல்லாதபடிக்கு ரொம்ப சிம்பிள் வேல, ஈஸியஸ்ட் வேல நிறையா காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விரும்புகிறோம். இங்கே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி ஆசீர்வதித்து வந்தார் என்று அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு, எந்தப்பா ஒரு 5 லட்சம் கொடுத்துருக்க, இந்த 1 லட்சம் கொடுத்துருக்குற, எனக்கு தெரியாது நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, குடும்பத்தை நடத்துவியோ நடத்த மாட்டியோ, நீ இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லுகிறதும், எனக்குரிய பங்கை கொடு அப்படி என்று கேட்டு போகிறவர்களும் அந்த கெட்ட குமாரன் போல போகிற மக்களும் உண்டு. அதுக்கு பிற்பாடு வராதிங்கன்னு. ஆனால் என் தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று வேதாகமத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் யோசேப்பு யாவரையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதாகமத்தில் எல்லா ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க சித்தம் கொண்டு இருக்கிறார் என்கின்றதை காண முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த வேதாகமத்தையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவை நீங்கள் அறிவில வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நாம் அறிய வேண்டும். அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளுதல் மிக அவசியமாக இருக்கிறது. அதே நிலையில் இன்னொரு காரியம் என்னன்னா, எல்லாம் நாங்கள் வேதத்தை நல்லா வாசித்துருக்குறோங்க ஐயா, எங்களுக்கு என்ன இந்த போதனை வருது, என்னுடைய தாத்தா ரைட் ரெவரண்டு, இன்னும் இவர் அப்பா ரைட் ரெவரண்டு, லெஃப்ட் ரெவரண்டு, அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியாதா, பரம்பரையே நாங்கள் கிறிஸ்துவ பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் உண்டு. வேதாகமத்தில் எந்த புக்கு எங்கே இருக்குதுன்னு தேடுற ஆட்களும் இருக்கிறாங்க. எல்லாமே தெரியும். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், எல்லா டிப்ஸும் இதில் தானே இருக்குது. பிள்ளை பேற்றிலிருந்து இன்னும் குடும்பத்தை நடத்துகிற காரியத்திலிருந்து, அவர்களுக்கு சொத்து சேர்க்கிறதுலேருந்து, சொத்தை கிரையம் பண்ணுகிறதுலேருந்து, கிரைய பத்திரத்திலிருந்து, கல் தள்ளி போடுறதுலேருந்து, கோர்ட் மேட்டர்லேருந்து எல்லா சப்ஜெக்டும் இதில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இது உங்களை கைட் பண்ணணும், ரொம்ப அழகாக கைட் பண்ணணும். இது ஒரு மேனுவல் போல் நமக்கு இதை வாசித்து அறிந்து இதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். ஆஃபீஸில் அதுக்குன்னுட்டு ஒரு அஃபிஷியல் மேனுவல் புக்குன்னு இருக்கும். அந்த புக்கை வாசித்து பார்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறது, எவ்வளோ பேர் இருக்கணும், எவ்வளோ செட்டப், சரி ஓகே, அது எந்த காரியம் எப்படி இருந்தாலும் சரி, இதை இங்கே அறிந்தவர்களை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21ஆம் வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அதிலேயே 28ஆம் வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளும் நாம் வளர வேண்டும். அந்த தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தால் நமக்கு எல்லாம் நன்மைகள் இருக்கிறது என்று தெரிந்தும் சில வேளைகளிலே தேவனை தேடுகிறதில்லை, தேவனை விட்டு தூரப்பட்டு போகிறோம். சரிங்க, எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான
ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் தேவாலயத்துக்கு போகிறது தான். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வேதத்தை வாசிக்கிற ஒரு காரியம். எடுத்த எடுப்பில் வேதத்தினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிக்க வேண்டிய பள்ளி சாலைக்கு நாம் போய் தான் ஆகணும். இங்கே என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? ஆலயத்தில் இங்கே ஆலயத்துக்கு போகும் பொழுது உண்டாக்குகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்கே சங்கீதம் 122 முதலாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்து அங்கு அவர்கள் புறப்பட்டு போகிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். அப்படி புறப்பட்டு போகும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்ன என்கின்ற கருத்துக்களை நம்ம பார்க்கணும். அது மகிழ்ச்சியாக இருந்து தான் ஆலயத்துக்கு போகணும்னு சில பேர் உற்சாகமாக ஆலயத்துக்கு வருவாங்க. அதுலேயே 9வது வசனத்தை வாசி பார்க்கும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவன். நன்மை கிடைக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்க முடிகிறது. அது சங்கீதம் 118 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். எப்பொழுதுமே ஆலயத்தில் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. என்னென்னா அங்கே சாபமோ திட்டுதலோ மற்ற காரியமோ எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல போகும்போது ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரியம் கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு ஆலயத்துக்கு போகணும். முதல் டிப்ஸ், நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, கட்டாயம் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், சங்கீதம் 119 77வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. எந்த வேதாகமும் எல்லாவற்றுக்கும் தீர்வு காணக்கூடியதாக இருக்கிறது, கன்சோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் பேசுகிறத பார்க்கலாம், இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய எழுத்து வார்த்தைகள் பேசும் பொழுது அது நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதம் இன்னும் அது பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது, செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இவைகளை குறித்து இங்கே 92ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் மடிந்து போயிருப்பேன் என்று. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்றால் அங்கு தான். வேதத்தை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அடுத்தபடியான ஒரு டிப்ஸ் என்னன்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தை சும்மா வைத்து கொண்டு இருக்காதீங்க, திறந்து வாசிக்க பாருங்கள். காலையில் எழுந்த உடனே இது முகத்தில் முழிக்க பாருங்கள், முதல்ல அதை செய்ய பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்க பாருங்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் மற்ற பணிகள் எல்லாவற்றையும் நீங்கள் செயல்படுத்தலாம். அதனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைய கண்டது உண்டு. ஏனென்றால் வேதத்தின் மூலமாக தேவன் அவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அடுத்தபடியாக சில வேளைகளில் நாம் செய்கிற பேச்சுகள் இருக்குது பாருங்கள், அந்த பேச்சுகள் சில வேளைகளில் நம்மை சோர்வடைய செய்து விடுகிறது, வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே பேச்சு மிக முக்கியமானது. இங்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்றதை யோபனுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, யோபனுடைய சிநேகிதர் எலிபாசம் அவர்களுடைய உடன் நண்பர்களையும் குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார் கர்த்தர், யோபு பேசினது போல என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. சில வேளைகளில் இந்த பேச்சு குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, தேவனை குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய பேச்சே
நமக்கு தடையாக கூட இருந்து விடுகிறது. எனவே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாத, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், எனவே உன்னுடைய வார்த்தைகள் மிக சுருக்கமாக இருப்பதாக. எனவே பிறகு புத்தி பிசைக்கினாலே இது உண்டானது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாத, அது நிமித்தம் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கையின் கிரியைகளை அழிப்பானேன் என்று. இதெல்லாம் நான் அனுபவத்தில் அடைந்த காரியங்கள். இதெல்லாம் தெளிவாக நான் பேச வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது. என்னோடு கூட இடைப்பட்டு என்னை ஒரு தட்டு தட்டி ஆசீர்வாத குறைவை உண்டு பண்ணி உன் பேச்சு தான் உன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது, நீ யார் என்று சொல்லி. எனவே நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் என்று சொல்லப்படுகிறது, உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அந்த தாளந்துகளை கொடுத்து விட்டு திரும்பி வந்து எஜமான் கேட்கும் போது அவன் பேசின பேச்சுகள் அங்கு ஆண்டவருக்கு விசனமாக இருந்தது அல்லது அந்த எஜமானுக்கு. அதனால் அவர் சொல்லுகிறார், உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்கின்றது மிக முக்கியமானது. அடுத்தபடியாக நான் முதல்ல எடுத்த அந்த வசனத்தின்படியாக தீமை செய்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், இவர்களுக்கு தீமைக்கு தீமையாக துன்பத்துக்கு துன்பத்தை கொடுக்க பிரயாசப்பட வேண்டாம், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இதனுடைய ரகசியம் என்ன? உனக்கு ஆசீர்வாதம் கிட்டுகிறதற்காக துன்மார்க்கனும் உனக்கு விரோதமாக எழும்பினவனையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எனவே நிந்திக்கிறவர்கள், சபிக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுன்னு கருத்து என்னென்னா, தெர் இஸ் சம் சீக்ரெட். வேதாகமத்தில் மற்ற 10ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்து சொல்லுகிறார். அந்த வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா இருக்குமானால் நீங்கள் கூறின சமாதானம் அல்லது அந்த வாழ்த்துதல் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும். அந்த வீடு மாத்திரம் அது பாத்திரமா இல்லாமல் அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறினவைகள் உங்களுக்கு திரும்பிவிடும். எனவே நீ சமைச்சன்னா அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு அந்த சாபத்துக்கு ஏதுவானவனா இருந்தால் போய் சேரும், இல்லைன்னா உனக்கு ரிட்டர்ன் ஆகிடுமே. நீ சொன்ன வார்த்தையே உனக்கு திரும்பிடும். அதனால் முடிந்த அளவு பந்து எரியும் பொழுது அந்த பந்து எப்படி சோற்றில் பட்டு திரும்புகிறதோ அதுபோல் நீங்கள் எரியக்கூடிய அந்த பந்து எப்பொழுதுமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதமாயிரு, ஆசீர்வாதமாயிரு. அப்பா பரவாயில்ல பேசிட்டு நீ ஆசீர்வாதமாயிரு, என் மனசை நோக்கடிச்சிட்டு பரவாயில்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு பேசி பழகுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அது மாத்திரமல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், வசனம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை நாம் பயன்படுத்துவதில்லை. யோபனுடைய புஸ்தகம் 42:10 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். மேலும் என்ன செய்தாரா, அவருக்கு முன்பு இருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா, டபுள் பிளெஸிங்ஸ் வாங்கியிருக்கிறான். அதாவது இவனுடைய சிறையிருப்பு மாறினதான் அதோடு டபுள் பிளெஸிங்கும் கிடைத்ததா. எனவே நீ மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறத மறந்து விட வேண்டாம். உன் நினைவுக்கு வருகிற ஒரு 4 நண்பர்களுக்காகிலும் உன்னிடத்தில் ஜெப குறிப்பு கொடுக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபித்து பாருங்கள். நீங்கள் போய் இங்கே ஏன்னு அழுதுன்னு விண்ணப்பம் பண்ணி எனக்கு இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ நஷ்டம் வேதனை அது எதுவும் பேச தேவையில்லை. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட கஷ்டவாளிகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை தேவரீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உனக்குரிய பிளெஸிங்ஸை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் இவ்விதமான காரியத்தை செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது உங்கள் நிமித்தமாக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால்
அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். லாபான் சொல்லுகிறான், என்ன யாக்கோபு நிமித்தமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று. ஆதியாகமம் 30:27 ஆதியாகமம் 39:5 யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் ஆகிய போத்திபார் என்பவனுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே ஆசீர்வாதம். உன் குடும்பத்தில் நீ ரட்சிப்பை பெற்று இந்த காரியங்களை எல்லாம் பெறும்போது உனக்குரிய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு முன்பாக அதில் என்ன ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால், அது ஓபத் ஏதோமனுடைய வீட்டில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்துதான். அந்த பெட்டியில் தேவனுடைய அழைப்புக்கு ஏற்ற ஆரோனின் தளிர்ந்த கோல், அதுக்கு அடுத்தது மண்ணா வைக்கக்கூடிய பொற்கிண்ணி, கற்பனை கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள், இது 3 தான் இருந்துதான். அதன்படியாக நீங்கள் நடந்து உங்கள் வீட்டில் கீழ்ப்படிதலும், அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்ளுதலும், தேவனுடைய வசனங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்திருந்தாலே அந்த வீடு சுபிட்சமாகுகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவரை நிறைய சிநேகிக்க பழகி கொள்ளுங்க. அதுதான் யோபனுடைய புஸ்தகம் 22 21 கடைசி வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 12 பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் காண முடியும். என்னென்ன நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அவரை சிநேகிக்க பழகி கொள்ளுங்கள். அது ரொம்ப மிக முக்கியமானது. அதே போன்று பக்தி வைராக்கியம் ஆண்டவர் மேலே பாராட்டுங்கள். யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் அவர்கள் தெய்வ பயத்தோடு கூட நடத்தினது நிமித்தமாக பக்தி வைராக்கியம் காணப்பட்டது. அப்போ அது சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய், யோபின் மீது கவனம் வைத்தாயா, அவன் பக்தி உள்ளவனாக இருந்தானே என்று சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட்டு சாத்தான் சொல்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் நீர் வெளியடைத்து பாதுகாக்கவில்லையா என்று சொல்லி. எந்த ஒரு மனிதன் பயபக்தியோடு கூட ஆண்டவரை தேடி வாழ்கிறானோ அவனிடத்தில் தேவன் இருக்கிறார். ஆனால் சில வேளைகளில் ஆண்டவரை தேடாமல் போகும் பொழுது நமக்கு அடி விழுகிறதாக 1 நாளாகமம் 15 13 தெளிவாக சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உங்களோடு கூட தேவன் இடைப்பட்டு இருக்கிறார். எனவே அது அல்லாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருக்கென்று எதையாகிலும் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அமிக்கி குலுக்கி தேவனுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு ஆசாரியன் சொல்லுகிறான், 2 நாளாகமம் 31 10 நான் இந்த தசமபாக்கு காணிக்கையில் ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதற்கொண்டு நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தும் இந்த அம்பாரம் மீந்து இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே தேவன் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். முடிந்த அளவு சின்ன சின்ன ஊழியத்தை செய்யுங்க, பிதாவாகிய தேவன் உங்களை கனப்படுத்துவார் என்று சொல்லி இங்கு யோவான் 12 சொல்லுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இந்த சின்ன 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 காரியங்களை ஒரு டிப்ஸாக எடுத்து வாழ்க்கையை நீங்கள் நடத்தினாலுமே போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கட்டுகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும், குடும்பத்தில் நன்மை உண்டாகும், அப்பந்த ஆகாரம் நிறைவாக இருக்கும், எல்லா சுபிட்சமும் உண்டாயிருக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். எப்பொழுதும் என் ஆண்டவருடைய கரம் கிருபை இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளோடு கூட இருந்து கொடுக்கப்பட்ட டிப்ஸை பயன்படுத்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும். இதனால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்கின்றதை அவரோடு கூட பழகி பாருங்கள், அதனால் நன்மை உண்டாகும் என்கின்ற வார்த்தைகளின்படியாக நன்மையை பெற, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள, எல்லா கட்டுகளையும் தகர்த்தெறிந்து சிறையிருப்பை மாற்றி டபுள் த பிளெஸ்ஸிங்ஸை பெற கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416 226 119
அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.